முதியோர்களுக்கான உள்ள பாதுகாப்பு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதியோர்கள் இப்போ இருக்க சென்னை மாதிரி உள்ள பெருநகரத்தில் ரோட்டில் கூட அவங்களால நடக்க முடிய மாட்டேங்குது. ரெண்டாவது, அவங்க வண்டி ஓட்டி பழகினவங்க, டூ வீலரோ காரோ ஓட்டி பழகினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நெரிசல், ஒரு நிர்வாக சீர்கேடு, விதிமுறைகளை மீறி இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸே இல்லாத மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இருக்குது. சில டிராஃபிக் லைட்டில் ரைட் சைடில், அதாவது அந்த பக்கம் வர வண்டிக்கு முன்னாடி ஒரு 15-20 கார் நிற்கும். அதில் 1-2 கார் திமுக கொடி போட்டுகிட்டே நிற்பாங்க. அதனால் போலீஸ்காரங்க அவங்கள எதுவும் தடுக்க முடியாது. முதியோர்கள் அவங்க சுதந்திரமாக அவங்க எப்பயும் செய்கிற வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ சென்னையில் உருவாக்கியிருக்கு. கிராமத்துலேயும் இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தெருக்களில் போகிறதுக்கு நாய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேகமாக நடக்க முடியாது. திடீர்னு நாய் குட்டி போட்டு 4-5 குட்டி போட்டிருக்கோம். அந்த குட்டி பக்கத்தில் நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது பயந்துட்டு தாய் நாய் முதியோர்களை கடிக்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ முதியோர்கள் அப்படியே நம்ம ரோட்டில் பார்த்தாலும் அவங்க கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா யாராவது கூட கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டிலருந்தே சாமான் வாங்குகிற ஒரு சூழ்நிலை. முன்னாடி கடை வீதிக்கு அவங்களா ஒரு பை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாமானை பார்த்து வாங்குறது. ஸோ காய்கறிகள் முதற்கொண்டு இப்போ தெருவிலேயே வரதை தான் பார்த்து வாங்குகிறாங்க. அது மாதிரி அவங்களோட கலாச்சாரத்தையே மாற்றிக்கிறாங்க. ஸோ முதியோர்களுக்கு பாதுகாப்பு சென்னையில் மிக மிக குறைவு. அப்படியே ஏதாவது செயின் கழுத்தில் ஏதாவது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இளைஞர்கள் செயினை இழுத்துட்டு போயிடுவாங்க. 5 மணி 6 மணிக்கெலாம் முதியோர்கள் அவங்க டிராஃபிக் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு வாக்கிங் போகணும், இல்லை சூரிய ஒளி வரும்போது உடம்புல படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தெருவில் போகிறாங்க. ஸோ பாதுகாப்பே இல்லை. செயின் ஸ்நாச் பண்ணுறதுனால பயப்படுறாங்க. நகையை காலையில் ஒரு வீட்டில் கழட்டி வச்சுட்டா வர முடியும். அந்த மாதிரி முதியோர்கள் பெண்கள் தாலியை கூட அவங்களால பாதுகாப்பாக பார்த்துக்க முடியல. இதனால் வெளியில் வராதனால அவங்களுக்கு உடல் மிகவும் பாதிக்கிறது. விட்டமின் டி ரொம்ப கம்மியாகிடுது. அதனால் எலும்பு மிகவும் தேய்மானம் ஆகுது. எலும்பு மிக தேய்மானனால அவங்களால பேலன்ஸ் தர மாதிரி விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முதியோர்களுக்குள்ள பாதுகாப்பை நம்ம உயர்த்தணும். 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்ப்போமே. முதியோர்களுக்காக உள்ள மருத்துவமனை மத்திய அரசு கிண்டியில் திறந்துருக்குறாங்க. அதுக்கு உள்ள வாகன வசதி, முதியோர்களுக்கு மாத்திரம் ஏற்றிட்டு கொண்டு போகிற மாதிரி உள்ள வாகன வசதிகள் மருத்துவமனையிலே செய்யலாம். நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து நுங்கம்பாக்கத்துலேருந்து வாரம் ஒரு தடவை முதியோர்களை ஒரு 15-20 முதியோர்களை கூப்பிட்டு போய் அங்கே பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு இதான் மருத்துவமனை அப்படின்னு ஒரு அவேர்னஸ் காமிக்கிறது. உள்ளே சுற்றியெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் சிற்றுண்டி கொடுத்து திருப்பி கொண்டு விட்டோம். இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ முதியோர்களுக்குள்ள பாதுகாப்பு மிகவும் கம்மி. அதை எப்படிலாம் செயல்படுத்தலாம். நம்பர் 1, இப்போ மத்திய சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இந்த தெருநாய்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். அதில் சமுதாயத்தில் பெரிய எதிர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அதையும் மீறி தான் நம்ம கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். அந்தந்த ஏரியாவில் சில தெருநாய்கள் பல வருஷமாக இருக்கும். அதனால் சில முதியோர்களே அதை தடுக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் புதிய தெருநாய்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒரு தெருநாயில் முன்னாடி ஒரு தெருவுக்கு ஒரு நாய் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு தெருவுக்கு 4 இல்லாட்டி 8 நாய் இருக்குதுங்க. அதில் இந்த புதுசாக வந்த நாய்களுக்கும் இந்த பழசாக இருக்கிற முதியோருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை ஒரு கட்டுப்படுத்தணும். இல்லை தெருநாய்களுக்காக விதிமுறைகளை என்னங்கிறத தெளிவாக பேசி அதை மக்களிடத்துலையும் கலந்து பேசி அதை செய்ய வேண்டியிருக்கும். ரெண்டாவது பூங்காவுக்கு முதியோர்கள் வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகளை உருவாக்கணும். நிறைய பூங்காவில் ஒரு எல்டர்லி ஆக்சஸ், சக்கரை நாற்காலியில் சுதந்திரமாக வர முடிய மாட்டேங்குது. ஸோ சக்கரை நாற்காலியில் நம்ம சரி பண்ணலாம். இன்னொன்று அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் நிறையா இருக்குது. மருந்து மாத்திரை இப்போ விலை ரொம்ப கூட இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தா அவங்களோட பொருளாதாரத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் ஒருத்தவங்க 65 வயசுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பைபாஸ் ஆப்ரேஷன் கடன் வாங்கி பண்ணிட்டாங்க. அதோட மாத்திரை மாதத்துக்கு 4000-5000 ரூபா வருது. அந்த 4000-5000 ரூபாய்க்கு அவங்க யார்ட்டையாவது கெஞ்சி கூத்தாட வேண்டியது இருக்காது. ஸோ மருந்து மாத்திரை முதியோர்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுக்கணும். 60 வயசு தாண்டிடுச்சா அவங்க என்னென்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களோ அந்த மருந்து மாத்திரையை அவங்க திருப்பி வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார்மசியில் வாங்கிட்டு அந்த சீட்டை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அரசாங்கத்துக்கு அனுப்புனா அந்த அரசாங்கம் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும்.
அவங்களும் வந்து ஒரு வருமுன் காப்போம் அப்படின்ட்டு மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்தில் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சுகர் மாத்திரை கரெக்டாக சாப்பிடுவாங்க, ஹார்ட் மாத்திரை சாப்பிடுவாங்க, சிலவங்க கேன்சர் வந்தவங்களாக இருக்கும் இது சாப்பிடுவாங்க. ஸோ முதியோர்களுக்கு ஒரு 65 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள மாத்திரைகள் எல்லாமே அரசாங்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாரம் ஒரு தடையாவது வந்து செவிலியர்கள் கட்டாயம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இன்னொன்று, வேலை செய்கிற கணவன் மனைவி இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு உணவு கரெக்டாக இருக்குதாங்க ஒரு செக் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஒரு நர்ஸ், செவிலியர் வாரம் ஒரு தடவை போய் பார்க்கணும். இன்னொன்று, மாதம் ஒரு தடவை வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிற இடம் பாதுகாப்பாக இருக்கிறா, இல்லை லைட்டாக கீழே விழுந்துடுறாங்க, அதனால் ரொம்ப அச்சத்தோடு இருக்காங்க. நாடு வந்து இவ்வளோ தூரம் முன்னேறினதுக்கு முதியோர்கள் தான் காரணம். முதல் ஸ்டெப்பாக அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம வழிவகுக்கணும். ஸோ தெருவில் அவங்க சுதந்திரமாக நடந்து போகணும். ரெண்டாவது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பூங்காக்கும் கோயில்களுக்கும் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ அவங்க போய் வர்றதுக்குள்ள சூழ்நிலையை அந்தந்த ஏரியா கவுன்சிலர் பொறுப்பெடுத்துட்டோம். மூணாவது, அவங்களோட மருந்து மாத்திரைகளுக்கு அதை திருப்பி அவங்க அரசாங்கத்திலேருந்து அவங்க பெற்றுக்கொள்கிற ஒரு வசதியை உண்டு பண்ணணும். நாலாவது, வாரம் ஒரு தடையாவது ஒரு வீடு தேடி உள்ள மருத்துவம், அது வந்து மத்திய அரசோட திட்டம். இப்போ வந்து ஸ்டாலின் அது பண்ணிகிட்ருக்கிறார். பட் அந்த அவங்களெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இந்த ஒரு செவிலியரோட வேலை. இது இல்லாமல் மாதம் ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். காலையில் 4 மணி 5 மணி 6 மணிக்கு கட்டாயம் கொஞ்சம் போலீஸ்காரர் அங்கங்கே இருந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இந்த முதியோர்கள் அவங்க பாட்டுக்கு எப்பயும் போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். சுகர் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ முதியோர்களுக்கு பாதுகாப்பு மிக 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 மோசமாக இருக்குது. அது கட்டாயம் வந்து 2026 ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து அது செய்ய வேண்டியிருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா மாதம் ஒரு 5000 ரூபா ஒவ்வொரு முதியோர்களுக்கும் 65 வயசு தாண்டினவங்களுக்கு போடலாம். ஏன்னா அவங்க வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் அதை போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா அந்த பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க பொருளாதாரத்தை கரெக்டாக பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பணத்தை வேறு யாராவது தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நிறைய முதியோர்கள் தே ஆர் ஆக்சுவலி சஃபரிங். அந்த சஃபரிங்கிலேருந்து அவங்க வந்து போக்கணும். வாரம் ஒரு தடவை அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு கலாச்சாரத்தை பண்ணணும். அவங்களுக்குள்ள பாதுகாப்பை பல மடங்கு மேம்படுத்தணும். இதெல்லாம் வெளிநாட்டில் சகஜமாக நடக்குது. நம்ம நாட்டில் வந்து இன்னும் வந்து ஓட்டு அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் உள்ள பாதுகாப்பாக இருக்குது. இன்னொன்று, ரேஷன் கடையில் சாப்பாடு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கடையில் சாப்பாடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுகர், ப்ரெஷர் அதிகம் இருக்கிறது காரணம் இந்த ரேஷன் கடை உணவுகள் தான். அதில் ஆரோக்கியமான உணவு இல்லை. நம்ம ரேஷன் கடை பற்றி இன்னொரு நாள் வீடியோ போடுவோம். முதியோர்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். 2026 அது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வயசு 82. ஒரு மருத்துவராக அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு மாதம் மருந்து செலவே ஒரு 2000 3000 இருக்கும். அப்போ இதே மாதிரி முதியோர்கள் அதை எப்படி இருப்பாங்க, அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் தேவை. அந்த இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதியோர்கள் வந்து மிக மிக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இதனால தான் இந்த காணொலி போடணும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ ஒரு மருத்துவராக என்னோடய கண்ணோட்டத்தில் முதியோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பங்கு பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதை கட்டாயம் 2026 எலெக்ஷனில் நம்ம முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ எடுத்து அதை கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கும். வாழ்க பாரதம், வளர்க இளைய சமுதாயம்.